ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் வைப் வித் தாஷி. நான் இப்போதான் எழுந்தேன். இன்னைக்கு வந்து டே இன் மை லைஃப் ஒரு குட்டி விலாக் காமிக்கலான்னு இருக்கேன். ஸோ இந்த டேவை நான் எப்படி ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போ ப்ரஷ் பண்ணிவிட்டு என்னோட ஜிம் அவுட்ஃபிட்டில் ரெடி ஆகிட்டேன். ஏன்னா எனக்கு 11:30க்கு என்னோட ஆன்லைன் கிளாஸ் இருக்குது. ஆன்லைன் கிளாஸ் வந்து 11:30 இருக்கனால ஒரு 1 hour டிஃப்ரென்ஸில் வந்து நான் என்னோட பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துப்பேன். அதனால ஹெவியான பிரேக்ஃபாஸ்ட் இல்லாமல் நீங்கள் ஆல்ரெடி வீடியோவில் பார்த்துருந்தா தெரியும், நான் மாட்சா வந்து போஸ்ட் ஒர்க் அவுட் ப்ரீ ஒர்க் அவுட்டாக எடுத்திருப்பேன். இன்றைக்கி வந்து ஒரு நட்ஸ் ஸ்மூதி மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு இருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1 hour கழிச்சு என்னோட ஒர்க் அவுட் செஷன் 11:30லேருந்து ஒரு 1 hourக்கு வந்து ஒரு ஒர்க் அவுட் செஷன் இருக்கும் ஆன்லைனில். ஸோ இப்போ போய் நம்ம வந்து அந்த ஸ்மூதி தான் பண்ண போகிறோம். இந்த மில்க் ஷேக் வந்து என் அம்மா வந்து நைட்டே ஃபிக்கையும் அதுக்கப்புறம் வந்து ஆல்மண்ட்ஸையும் சோக் பண்ணிடுவாங்க, ஊற வச்சிருவாங்க தண்ணியில். அது காலையில் ஈஸியாக நமக்கு வந்து பிளெண்ட் ஆகும். இது கூட வந்து ஆல்மண்ட், அதுக்கப்புறமா வந்து கேஷ்யூ, கொஞ்சம் பிஸ்தா, இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா ஒரு அளவு ஒரு 4-5 அந்த மாதிரி எடுத்துட்டு கிரைண்ட் பண்ணி ஆல்ரெடி வச்சிருக்காங்க. யூ குட் see ஆல்ரெடி கொஞ்சமா கிரைண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இதுல நான் என்ன பண்ண போறேன்னா ரெட் பனானா வந்து வெயிட் இன்க்ரீஸ் பண்றவங்க ரெட் பனானா ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா அது பயங்கர ஸ்ட்ரென்த். ஆர் எல்ஸ் நீங்க வேற ஏதாவது லைக் கிரீன் ஆர் எல்லோ அந்த மாதிரி, மோஸ்டா எல்லோ பனானா வந்து ப்ரிஃபர் பண்ணுங்க. அதுவும் வந்து குட்டியா இருக்க அந்த பனானாஸ் வந்து எடுத்துக்கோங்க, அது வந்து ரொம்ப ஹெல்தியானது. ஸோ நான் வந்து ரெட் பனானா எடுக்கிறேன். இப்போ இந்த ரெட் பனானாவோட நான் வந்து மில்க் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நார்மல் மில்க் தான் இது. ஸோ மில்க் ஆட் பண்ணிவிட்டு, ஸ்வீட்டுக்கு நான் எதுவுமே ஆட் பண்ணல, ஏன்னா இந்த பனானாவே ஸ்வீட்டாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து நேச்சுரல் ஸ்வீட்னர், இந்த ஸ்டீவியா அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் ஃப்ரூட்ஸ், இதில் நீங்கள் நிறைய ஃப்ரூட்ஸ் மிக்ஸ் பண்ணலாம். சின்ஸ் என்கிட்ட பனானா தான் இருக்கனால நான் பனானா எடுத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன ஃப்ரூட்ஸ் வேணுமோ நீங்கள் வந்து அதை வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதை வந்து கிரைண்ட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி இது வந்து நல்லா ஸ்மூத் பேஸ்டாக வந்து அரைஞ்சதுக்கு அப்புறமா இதில் ஆல்ரெடி ஐஸ் கியூப்ஸ் போட்டு என் அம்மா வச்சுருக்காங்க. ஸோ அதில் இதை அப்படியே ஆட் பண்ணிக்கணும். இது வந்து ரொம்ப ஹெல்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட். லைக் ஒரு 1 hour இன்டர்வல்ல ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இது. இந்த ரெசிபி யூஸ்வலி எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ரெசிபி தான். பட் ஸ்டில் ஒரு 1 hour இன்டர்வல்ல குவிக்காக ஒரு ஆன்லைன் கிளாஸ்க்கோ ஒரு ஜிம்முக்கோ நீங்கள் போறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒன் ஆஃப் த ஹெல்தி அண்ட் உங்களை நல்லா ஸ்ட்ராங்காக ஆக்கக்கூடிய நிறைய நட்ஸ் அண்ட் பனானா போட்டிருக்கு. ஸோ இட்ஸ் அ குட் பிரேக்ஃபாஸ்ட். ட்ரை பண்ணுங்க. இல்லை அப்படின்னா ஆஸ் யூஷுவல் என்னோட மாச்சா ரெசிபி இருக்கு இல்லையா, அதை நீங்கள் எடுத்துட்டு கூட நீங்கள் வந்து ஒர்க் அவுட்க்கு வந்து லைக் பிரேக்ஃபாஸ்டாக சாப்பிடாம அது இல்லை இது இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கும் நீங்கள் அதை வந்து ட்ரை பண்ணுங்க. ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து லஞ்ச். இப்போ நான் இந்த ஒரு 1 month-ஆ லஞ்ச் அண்ட் டின்னர் நான் என்ன ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு பிராண்ட்ல இருந்து மீல் வந்து லஞ்ச் அண்ட் டின்னருக்கு எடுக்கிறேன். ஸோ அந்த பிராண்ட் பேர் வந்து சக்மா. லஞ்ச் அண்ட் டின்னர் ரெண்டுமே அனுப்பிடுறாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருக்கு. நான் வந்து அவங்க கிட்ட ஹை ப்ரோட்டீன் டயட் கேட்டிருந்தேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க. அண்ட் நான் அவங்க கிட்ட சொல்லியும் இருந்தேன், லைக் எனக்கு ரொம்ப ஸ்வீட் டூத் அதிகம். ஸோ அதனால ஏதாவது ஒரு ஸ்வீட் இது வைங்க, பட் ஆனால் அதில் ஸ்வீட் இருக்கக்கூடாது, ரொம்ப ஹெல்த்தியான ஒரு வேர்ஷனாக வைங்க அப்படின்னு. ஸோ அதையும் அவங்க எனக்காக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. லைக் நீங்களும் அவங்களோட பேஜ் வந்து நான் இந்த வீடியோவில் வந்து டேக் பண்ணுறேன். நீங்களும் அவங்க கிட்ட போயிட்டு ட்ரை பண்ணி பாருங்க, பிகாஸ் சூப்பராக இருக்கு. லைக் பாருங்க, லஞ்ச்னு கியூட்டா எழுதி கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி உள்ள ஒரு கியூட்டா ஒரு நோட் கூட டெய்லி எழுதி கொடுக்குறாங்க. அது பார்க்கும்போது ஒரு மாதிரி பாசிட்டிவா இருக்கு எனக்கு. ஸோ இது லஞ்ச் அண்ட் டின்னருமே இப்பவே எனக்கு கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. பிகாஸ் நான் இன்னைக்கு வெளியில போறேன் அப்படின்னா
டின்னர் வந்து எடுத்துகிட்டு போயிடலாம், ரீஹீட் பண்ணி நான் எடுத்துகிட்டு போயிடலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா அவங்க டின்னர் வந்து உங்களோட டின்னர் டைமுக்கு கூட அனுப்புவாங்க. ஸோ ஃப்ரெஷ்ஷாக கூட நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம். இல்லை நான் இன்னைக்கு வெளில போகிற மாதிரி இருக்குது அப்படின்னா லஞ்ச் அண்ட் டின்னர் வந்து உங்களுக்கு சீக்கிரமாகவே அனுப்பிடுவாங்க. நீங்கள் டின்னர் உங்களுக்கு எப்போ டைமிங், உங்களோட டைம் எப்போவோ அப்போ நீங்கள் வந்து அதை சாப்பிட்றலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து லஞ்ச் ஓப்பன் பண்ண போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. ஐம் ஸோ எக்ஸைட்டட். டெய்லி இவங்களோட பேக்கேஜ் ஓப்பன் பண்ணும்போது ஐ ஃபீல் ஸோ எக்ஸைட்டட் பிகாஸ் உள்ள என்ன இருக்கோ அப்படின்றது பார்க்கறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஸோ லஞ்சுக்கு வந்து சிக்கன் ஹம்மஸ் சாலட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது கூட வந்து 2 பிரெட் கொடுத்துருக்காங்க. பார்க்கவே யம்மியாக இருக்குது. ஸோ ஹம்மஸ், சிக்கன் சாலட் அண்ட் பிரெட். ஸோ ப்ரோட்டீன், பக்கா ப்ரோட்டீன் மிக்ஸ்ட் எல்லாமே. ஸோ பயங்கரமாக இருக்குது, பார்க்கவே டேஸ்டியாகவும் இருக்கும் நம்ம சாப்பிட்டா. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, நானே எல்லாத்தையும் அப்படியே லைட்டாக மேலே வச்சுட்டு இன்னும் நிறைய சிக்கன் மேலே ஹம்மஸ் போட்டுட்டு ஓகே டேஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். சூப்பராக இருக்குது. வீடியோக்காக சொல்ல, டயட் ஃபுட்மே வந்து நல்ல யம்மியாக நம்ம சமைச்சு சாப்பிட்லாம் வீட்லேயும் சரி. இந்த மாதிரி பேஜஸில் நம்ம வாங்கும் போதுமே நமக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து பண்ணி கொடுப்பாங்க. நிஜமாக சொல்கிறேன், இந்த ஃபுட்டு இவங்க அனுப்புனது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. லைக் எப்படி சொல்றது, எனக்கு டயட் ஃபுட் சாப்பிட்ற மாதிரியே தெரியல. ஏன்னா நான் ரொம்ப ப்ரோட்டீன் ரொம்ப லேகாக இருந்தனால தான் ப்ரோட்டீன் டயட் எடுக்கணும்னு நினச்சேன். ஒர்த் சூப்பராக இருக்குது. உங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபுட். ஓகே, ஸோ இன்னைக்கு டேவை நான் ரொம்ப ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு ஸ்டார்டிங்கில் சொன்னேன். லைட்டாக சாப்பிட்டதுக்கு அப்புறமா கொஞ்சமாக அப்படியே தூங்கலான்னு தோணுது. ஏன்னா ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது, ஏனே தெரில. அப்படி என்ன நம்ம வெட்டி முறிச்சோம் அப்படின்னு பார்த்தா ஐ டோன்ட் திங்க் ஸோ. நம்ம எதுவுமே பண்ணலதான். பட் ஸ்டில் எனக்கு ரொம்ப தூக்கம் வருது. அதனால நான் ஒரு குட்டி நேப், ஒரு 1 hour ஒரு நேப் எடுத்துட்டு அதுக்கப்புறமா உங்களை சந்திக்கிறேன். ஓகே. A few hours later. ஷூட் இல்லாத டைம், நான் வீட்டில் இருக்க டைமில் வந்து நிறைய பேர் என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணியிருந்தேன். அவங்க எல்லாருக்குமே தெரியும். நான் யாக்கை அப்பேரல் அப்படின்ற ஒரு கிளாதிங் பிராண்ட், ஹவுஸ் ஆஃப் சாஷி அப்படின்ற ஒரு ஜுவல்லரி பிராண்ட் வந்து ஆரம்பிச்சிருக்கேன். இட்ஸ் வெரி ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ். ஸோ ஷூட் இல்லாத டைம் நானே வந்து ஆர்டர்ஸ் எல்லாம் வந்தது அப்படின்னா நானே எல்லாத்தையும் எடுத்து நானே பேக் பண்ணி இன்னும் என்னென்ன ஆர்டர் பண்ணலாம் அப்படின்றத வந்து நிறைய சோர்ஸ் பண்ணுவேன். ஸோ இன்னைக்கு நான் அந்த ஒர்க்கை தான் வந்து ப்ரொடக்டிவா பண்ணலான்னு இருக்கேன். இந்த வீடியோ வந்து டே இன் மை லைஃப்ன்றனால நான் பெருசா இந்த க்ரூம் ஆகி அப்படியே பயங்கரமா ப்ரெசன்டபிளா இன்னைக்கு வீடியோல இருக்கணும் அப்படின்லாம் நான் நினைக்கவே இல்லை. சும்மா நான் டெய்லி இப்படிதான் என் வீட்டுல இருப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு காமிக்கிறேன். என்னடா இந்த பொண்ணு தூங்க மூஞ்சி மாதிரி உட்காந்து பேசிட்டு இருக்காளே அப்படின்லாம் நீங்க நினைக்க வேண்டாம். பிகாஸ் இப்படிதான் நம்ம எல்லாருமே நம்ம வீட்டுல இருப்போம். ஸோ அதனால பயங்கரமா ரொம்ப ப்ரெசன்டபிளா அப்படிலாம் ரெடி ஆகி எல்லாம் அப்படி காமிச்சா ரொம்ப ஆர்டிஃபிஷியலா இருக்கும்னு ஐ ஃபீல். ஸோ ஜஸ்ட் லைக் தட் அப்படியே காமிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ வந்த ஆர்டர்ஸ் எல்லாமே நான் இப்போ வந்து என்னென்ன ஆர்டர்லாம் வந்திருக்கு அப்படின்றத வந்து பேக் பண்ண போறேன். அண்ட் ஐம் ரியலி ஹாப்பி. இந்த ஹவுஸ் ஆஃப் சாஷி என்னோட ஜுவல்லரி பிராண்ட் வந்து ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. டச்வுட் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. நல்ல டிஃப்ரெண்டான கலெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சொல்ல சொல்ல எனக்கு எப்படி இருக்குன்னா இன்னும் ஆசையா இருக்கு. லைக் எப்படி சொல்றது, இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் கொண்டு வரணும், எனக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் வந்து கொண்டு வரணும். ஏன்னா எனக்கு ஸ்டைலிங் பண்றது ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் சில விஷயம்லாம் போடும்போது எல்லாரும் எங்க வாங்கினேன் அப்படின்லாம் கேட்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது சரி அதையே நம்மளோட மக்களுக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு தான் இந்த ஜுவல்லரி பிராண்ட் வந்து நான் ஆரம்பிச்சேன். அண்ட் ஐ ஃபீல் சோ ஹாப்பி, இட் இஸ் கோயிங் வெல். அதுவும் இந்த ஹஸ்லி கலெக்ஷன்லாம் பயங்கரமா போனதும் நான் வந்து பயங்கரமா நிறைய ஹஸ்லீஸ் தான் இந்த வாட்டி எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் தி சப்போர்ட். எப்போவுமே நீங்கள் எனக்கு நல்ல சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க அண்ட் ஐ ஃபீல் ரியலி ஹாப்பி ஃபார் இட். ஸோ இன்னைக்கு வந்து என் கஸ்டமர்ஸ்க்கு வந்து நானே பேக் பண்ண போகிறேன் சில ஆர்டர்ஸ் எல்லாம். ஸோ தேங்க்யூ. இப்போ அந்த வேலையை தான் நான் வந்து கொஞ்சம் நேரம் பார்க்கலான்னு இருக்கேன். ஸோ ஒரு பிஸ்னஸ் கேர்ளாக இப்போ வந்து ஒரு ஆண்டர்பிரினர் வந்து என்ன வேலை பார்க்கணுமோ அதை நான் பார்க்க போகிறேன். ஹவுஸ் ஆஃப் சாஷியில் வந்து நான் பேக்கிங் வந்து ரொம்ப
கவனமாக ரொம்ப எப்படி சொல்ல ரொம்ப பிரம்மாண்டமாக இல்லாமல் க்யூட்டாக கொடுக்கணும்னு நினச்சேன். ஸோ அதனால இந்த மாதிரி குட்டியாக லைக் என்னால் என்னென்ன முடியுமோ அதெல்லாம் வச்சு ஒரு க்யூட்டான ஒரு பேக்கிங் என்னோட கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்கணும். பிகாஸ் பார்க்கும்போதே ஒரு மாதிரி ப்ரெசன்டபுளாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு பேக்கிங். ஸோ இந்த வீடியோ பார்க்குற எல்லா விமனுக்குமே நான் ஒன்று சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட நிறைய காசு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து அந்த ஒரு மென்டாலிட்டி உங்கள் எல்லாருக்குமே இருந்தது அப்படின்னா அதை வந்து கொஞ்சம் தூக்கி போட்டுருங்க. பிகாஸ் நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய பிஸ்னஸ் வந்து சின்னதாக கூட நீங்கள் ஆரம்பிக்கலாம், கொஞ்சம் அமௌண்ட்டில் நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஏதாவது ஒன்று நம்ம சொந்த காலில் நம்ம நிற்கணுன்றதுக்காக ஏதாவது ஒரு குட்டி குட்டியாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். எடுத்தோடனே பிஸ்னஸ் போகல அப்படியே டவுன் ஆயிடாதீங்க, கண்டிப்பாக போகும். ஹார்ட் ஒர்க் போட்டுகிட்டே இருங்க. நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டுகிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு நாள் ஜெயிப்போம். ஸோ நம்பிக்கையை வந்து நம்ம எப்போவுமே விடவே கூடாது. ஸோ இது எல்லாருமே பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாருக்குமே நான் அதை சொல்கிறேன். ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு இருக்க எல்லாருக்குமே ஸ்மால் ஸ்கேல் பிக்கப் ஆகிறதுக்கு டைம் ஆகும். பட் நம்பிக்கையை கைவிடாமல் நம்ம வந்து இருந்தோம் அப்படின்னா ஒரு நாள் கண்டிப்பாக அந்த ஸ்மால் ஸ்கேல் வந்து பிக் ஸ்கேல் ஆகும். ஓகேவா? ஸோ எனக்கு இது ரொம்ப நாள் சொல்லணும்னு ஆசை. அதனால நான் இன்னைக்கு என்னோட யூடியூப் சேனல் மூலியமா என்னோட வியூவர்ஸ்க்கு சொல்லிக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான் என்னோட டே இன் மை லைஃப். இவ்வளோதான். இதுக்கப்புறம் நான் போய் படுத்து நல்லா தூங்கிடுவேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இன்னைக்கு என் டேயில் நடந்தது ஏதாவது ஒன்றாவது உங்களை இன்ஸ்பயர் பண்ணியிருந்தா I'll be really really happy. Thank you so much for watching. Do subscribe, like பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ, bye bye.